கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காமாட்சி அம்மன் ரூபத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கையில் கரும்புடன் உடுக்கை பம்பை ஒலிக்க கோவிலை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தாள். பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர். திருவேடகம், சோழவந்தான் ஆகிய வைகை ஆறு கரைப்பகுதிகளில் தை அமாவாசையை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து தங்களது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்க பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். சோழவந்தான் அருகே திருவேடகம் படித்துறை பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியிலிருந்து திருவேடகம் மற்றும் சுற்றுப்பகுதி கிராமங்கள், மதுரை மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குவிந்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் கொடுக்க வந்தவர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் தலைமையில் பாலகிருஷ்ணர் ஐயர் உட்பட 20க்கும் மேற்பட்ட வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதினர். திருவேடகம் சீரடி சாய்பாபா கோவில் முன்பாக வைகை ஆற்று கரையில் தங்களது முன்னோர்களுக்காக பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். தை, ஆடி மற்றும் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசைகளில் திருவேடகத்தில் மதுரை மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருடந்தோறும் வந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். வைகை ஆற்று படித்துறையில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தர்ப்பணம் கொடுத்தவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். மதுரை மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து பல்வேறு கிராமத்திலிருந்து பொதுமக்கள் குடும்பத்துடன் பல்வேறு வாகனத்தில் வந்திருந்தனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சோழவந்தான் சப் இன்ஸ்பெக்டர் முருகேசன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் காமாட்சி, முத்து மற்றும் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதேபோல சோழவந்தான் வைகையாற்று படித்துறை விநாயகர் கோவிலில் கார்த்தி ஐயர் தர்ப்பணம் கொடுக்க வந்தவர்களுக்கு மந்திரம் ஓதினார். தங்களது முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையான இன்று தர்ப்பணம் அளிப்பதன் மூலம் குடும்பத்தில் மறைந்த 7 தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் வழங்கப்படுவதாக ஐதீகம். புண்ணிய நதிகள், குளங்கள், கடற்கரைகளில் பக்தர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து பலிகர்ம பூஜைகள் செய்வது வழக்கம். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 16 தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்ட ரிஷப தீர்த்தம் விளங்குகிறது. தை அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றின் கரையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர். தர்ப்பணம் செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் கரைத்தனர்.
ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் சாலையில் ஐயப்பன் ஆலயத்தில் தனி சன்னதியில் அருள் தரும் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமிக்கு தை அமாவாசையை முன்னிட்டு அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு அமாவாசை தினமும் சிறப்பு யாகம் நடத்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். முன்னதாக பக்தர்கள் துதி பாடவே மங்கள இசையுடன் சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு பின் ஆஞ்சநேயருக்கு பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் 11 வகையான திவ்ய திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கற்பூர ஆரத்தி, மங்கள தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பட்டு வஸ்திரம் சார்த்தப்பட்டு எலுமிச்சை மலர் மாலைகளுடன் பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமியை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி மணிபாரதி சிறப்பாக செய்திருந்தார். மோதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் லக்ஷ்மீர் நமோஸ்துதே அஸ்யாமேவ பிரஜ ஸ்வாஹா பூ ஸ்வாஹா பிரபாசீலமனயஸ்தானம் பந்தோபம் நாக்ரமோச்சதரம் தட்சிணே நவரப்ரதாம் இந்திராதிபிரஸ்வரபலம் ஸ்வதோபீகயாலிக்க பிரத்யக்ஷவரணேஸ்வரி சாட்சரி அனந்தாவிரதாவரணா மானஸ்குரோகாபராதிதா பவானி தை அமாவாசை தினத்தினை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அதாவது மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆடி மாதம் வரும் அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதம் வரும் மகாளய அமாவாசை, தை மாதம் வரும் தை அமாவாசை உள்ளிட்ட அமாவாசை தினங்களில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி அவர்களது வாழ்வு செழிக்கும் என ஐதீகம் கூறும் நிலையில் இந்த அமாவாசை தினங்களில் ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் மிகவும் சிறப்பான அமாவாசையான தை அமாவாசை தினமான இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் தை அமாவாசை தினத்தினை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் அதிகாலை முதலே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி எழ்பிண்டம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கோவிலுக்குள் உள்ள 22 புனித தீர்த்தம் அடி ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்பாளை வழிபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் ஒரு வழி சாலையாக இருக்கும் பட்சத்தில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க மாற்று வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருவையாறு ஐயரப்பர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதனை முன்னிட்டு திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் 5 யானைகளை கொண்டு எடுத்து வரப்பட்டன. புனித நீரானது 5 சிவாச்சாரியார்களை கொண்டு வேதங்கள் முழங்க, மேளதாள கச்சேரியும் முழங்க 5 யானைகள் மீது வைத்து சிவாச்சாரியார்களோடு 4 முக்கிய ராஜவீதிகளை உலா வந்து திருக்கோவிலின் ராஜகோபுரம் வழியாக யாகசாலையை அடைந்தது. முன்னதாக காவிரி ஆற்றில் சோழா பாணிக்கு சிறப்பு அபிஷேகம் மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன் போன்ற திரவிய பொருட்களை கொண்டு நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஊர்வலத்தின் போது கரகாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம், சிவவாத்தியம், சிலம்பாட்டம், வாத்தியங்கள், வேதங்கள் முழங்க வீதி உலா காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்றிரவு மூலவர் உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமி அலங்கரிக்கப்பட்டு சிறிய பல்லாக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
தென் மாவட்டங்களில் புராதன சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்ததாகும். முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திரு அமுது படைக்க காயப்போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலியிட்டு காத்த இறைவன் திருநெல்வேலி நாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தை அமாவாசை திருவிழா 3 தினங்கள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான பத்ர தீப திருவிழா நேற்று முன்தினம் காலை தொடங்கியது. 2வது நாளான நேற்று அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் கும்ப பூஜை, ஹோமம், ருத்ரஜப பாராயணம் நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது. அம்பாள் கோவிலில் அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் அன்னை காந்திமதி உடனுரை சுவாமி நெல்லையப்பருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மாலையில் தங்க விளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முதலில் தங்க விளக்கை கணபதி முன் பூஜித்து அதை மூலஸ்தானத்திற்கு எடுத்து சென்றனர். அங்கு சுவாமி நெல்லையப்பரிடம் அனுமதி பெற்று தங்க விளக்கினை ஏற்றி சுவாமி கோவில் முன்பு அமைந்துள்ள மணிமண்டபத்திற்கு நாதஸ்வரம், பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் தங்க விளக்கும் உப விளக்குகளும் வைக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. தங்க விளக்கின் மகாதீபத்திலிருந்து இன்று தை அமாவாசை அன்று சுவாமி கோவில் தங்க கொடிமரம் முன்பு நந்தி தீபம் ஏற்றப்படும். அதனைத் தொடர்ந்து கோவில் முழுவதும் 10,000 தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி புறப்பாடு நடைபெறுகின்றது. ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. கடலில் வாய்க்கினோ நற்றுணையாவர்
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்கராப்பள்ளியில் சுவாமிமலை சுவாமிநாத கோவிலுக்கு இணை கோவிலான தேவநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சக்கரவாகேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு பாலாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சக்கராப்பள்ளி அன்னதான குழுவினர் அறுசுவை உணவு வழங்கினர்.